தப்பு இல்லை மேடம். அதுக்கு போயும் ரேக்காம இருந்தா கிடைச்சாங்களா? எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிசிபி கௌஷிக் சாருக்கும் அந்த ரேக்கம் இடத்துக்கும் கள்ள தொடர்பு இருந்தது. அது மட்டும் இல்ல மேடம், கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற தைரியத்துல ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா நடந்துக்கிட்டாங்க மேடம். எப்படியாவது ஈஸ்வர் சார் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாருங்க. நான் வரேன் மேடம். சார் கௌசிக் சார், நான் சுதாகர் பேசுறேன் சார். சொல்லுங்க சுதாகர். சார், உங்களுக்கும் ரேகா மடத்துக்கும் இருந்த தொடர்பை சொல்லிட்டேன் சார். அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க சார். நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காது சார். யோசிக்கிறதுக்கு என்ன பார்க்கு? அண்ணனுக்கு ரெண்டாவது கல்யாணம் வேண்டாம்னு நான் முதலியே சொன்னேன். நீங்க தான் பிடிவாதமா இருந்தீங்க. ஏற்கனவே கெட்டு போன ஒருத்தி எனக்கு அண்ணியா வரதை என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. ஆமா ஆமா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப எதுக்கு மாமா தேவையில்லாம இந்த பாரதியார் பாடலாம் சொல்றீங்க? எவனோ ஒருத்தன் எதையோ சொல்லிட்டு போனாங்கிறதுக்காக அதையெல்லாம் நாம நம்பிடுறத? சொன்னது எவனோ ஒருத்தன் இல்லப்பா, இன்ஸ்பெக்டர் சுதாகர். அவரையே வீடு தேடி வந்து நம்ம கிட்ட போய் சொல்லணும். வேணா குற்றாலத்துல கூட போய் விசாரிச்சுக்கோன்னு சொன்னாரே. கரெக்ட் மாமா. இப்போ பணம் ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, நான் குற்றாலத்துக்கு போய் டீடைலா எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு அப்படியே சீசனையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன். வாய மூடு. அப்பா, முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்கப்பா. பெண்ணா அண்ணனுக்கு அப்புறமா வேற நல்ல பொண்ணா பாத்துக்கலாம். இல்லம்மா, இது அவனோட வாழ்க்கை. முடிவெடுக்க வேண்டியது அவன்தான். நான் முடிவு எடுத்துட்டேன். எனக்கு இன்னொரு கல்யாணம் ஒன்று நடந்ததுன்னா அது ரேகாவோட தான் நான் எப்போவோ முடிவு எடுத்துட்டேன். மச்சான், நாங்கெல்லாம் பேசுறதை நீங்க சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்ககிட்ட இந்த இன்ஸ்பெக்டர் சுதாகர் சொன்னது எல்லாம் உண்மைதான். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, இது 100% உண்மை. எனக்கு இது 8 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ரேகா அந்த தப்பை விரும்பி செய்யல. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கௌஷிக் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் ரேகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஈஸ்வர், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. என் மனசுல நீ ரொம்ப வசந்துட்ட. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க. சொல்லுங்க மாமா. யார் வந்தாலும் வரலன்னாலும் இந்த கல்யாணம் நாளன்னைக்கு நிச்சயம் நடக்கும். அப்படி கல்யாணத்துக்கு வர இஷ்டம் இல்லாதவங்க... என்னப்பா நீங்க, இஷ்டம் இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. அண்ணனே ஓகே சொல்லியாச்சு, அப்புறம் யாரால தடுக்க முடியும்? நம்ம 4 பேருக்குள்ள பேசுற விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சு எல்லாரும் அசிங்கமா பேசிடக்கூடாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். இல்லப்பா, அண்ணன் ஓகே சொல்லியாச்சுல்ல, இது நம்ம வீட்டு கல்யாணம்ப்பா. நல்லபடியா நாம நடத்தி முடிச்சிடலாம்.
சரி, இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஆ? நீலுமா, நீலு, அம்மாடி நீலு, எங்கம்மா போயிட்ட நீ? ஓ, இங்க இருக்கியா? வர 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 வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். உங்களை வீடு பூரா தேடிக்கிட்டு இருக்கிறேன். இந்தாங்க குடிங்க. என்னது இது? பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, ஜப்பாது, குஷ்பு, குங்குமப்பூ, இன்னும் பல இதர விஷயங்கள்லாம் கலந்து செஞ்சது பால் பாயாசம். நல்ல வேளை இந்த டம்ளர் இருந்ததுனால நான் எஸ்கேப் ஆயிட்டேன். ரொம்ப நன்றி டம்ளர். ஐயோ, கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு. இங்க வந்துட்டீங்களா? அதுக்குள்ள நான் இல்ல, பால் பாயாசம். இந்த வீட்டுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதே அப்படிங்கிறதுக்காக பால் பாயாசம் பண்ணேன். அது உனக்கு பிடிக்கலையா? எது நல்ல விஷயம்? அதான் உங்க அண்ணன் கல்யாண விஷயம். அது உனக்கு நல்ல விஷயமா? இல்லையா பின்ன? அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டல. அதான் உங்க அண்ணன் புரட்சி பண்ண போறேன்னு சொன்னாரு. அதோட உங்க அப்பாவும் வாழ்றது கொஞ்ச நாள், அதனால அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுன்னு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி சரி சரி சரின்னு தலையாட்டினாங்க. அதோட நீயும் ஒத்துக்கிட்டியம்மா? எல்லாம் என் தலை எழுத்து. உன்ன மாதிரி ஒருத்தனை புருஷனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தலையாட்டாம வேற என்ன பண்ண முடியும்? ஏம்மா, நீ அங்க ஒத்துக்கிட்டதுக்கும் நான் உன் புருஷனா இருக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? ரேகா இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நான் ஒத்துக்கலனா அப்புறம் நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டி வரும். இருக்கிற வேலையும் விட்டுட்டு வந்திருக்கியே, என்ன போயிடலாமா? ஐயோ, அதுக்காக வேலைக்கு போ அப்படின்னு மட்டும் சொல்லிடாதம்மா. நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு இங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம். என்ன ஜென்மமோட. ஏமா, நான் ஒரு பயங்கரமான குழப்பத்துல கேள்வி கேட்கிறேன். கட்டிக்கு போற உங்க அண்ணனே அத பத்தி கவலைப்படல. அதுக்கப்புறம் அந்த ரேகா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா என்ன, மச்சினியா வந்தா என்ன, கொழுந்தியாளா வந்தா என்ன, நாத்தனாரா வந்தா உனக்கு என்ன? அதனால நமக்கு என்னமா பிரச்சனை? நமக்கு தான் பிரச்சனை. ரேகா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா நாம போட்ட பிளான் எல்லாமே நாசமாயிடும். என்னது? நம்ம போட்ட பிளானா? ஏமா, அந்த பிளான் விஷயத்தை பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதேம்மா. கத்தாதே. சரி சரி சரி. நம்ம பையன் கார்த்திக்கும் என் அண்ணன் பொண்ணு கிருபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த சொத்தெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கும். ஆனா ஒருவேளை ரேகாவுக்கு ஒரு ஆண் வாரிசு வந்துடுச்சுன்னா சொத்து பூராவும் அந்த பக்கம் போயிடும். நமக்கு நாமந்தான். சரியா? ஓ, நீ 20 வருஷம் அட்வான்ஸா போயிட்டியா? நான் இன்னும் பிரசன்ட் லைஃப்லயே இருக்கிறேம்மா. அதனாலதான் இப்படி அழுக்கு லுங்கியோட பொண்டாட்டிக்கு பால் பாயாசம் வச்சு கொடுத்துட்டு இருக்க. ஏமா, இப்ப என்னமா பண்றது? என்ன மீறி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம். ஆனா இங்கதானே வாழ்ந்தாகணும். எப்படி வாழ்ந்துடுறான்னு பாக்குறேன். இந்த நீலாம்பரி ஆடுற ஆட்டத்துல அவ காணாம போயிடுவா. சரி. ஐயோ, நான் இந்த ஏரியா விட்டு இன்னும் போகலையா? ஒரு அவசரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள எந்த பக்கம் போறதுன்னே தெரியலப்பா. என்னம்மா, ஏதோ தலைவலின்னு சொன்னிய, மாத்திரை கத்திர சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. ஏங்க, ரேகா கல்யாணத்துக்கு என்னங்க பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம், அதை நீ தான் முடிவு பண்ணணும். நம்ம வசந்தி அந்த குமரனை காதலிச்சது தப்பா, இல்ல ரேகா அந்த பையனை சுட்டு கொண்டது தப்பாங்கிற குழப்பமே இன்னும் எனக்கு தீரலைங்க. இருந்தாலும் ரேகா கல்யாணத்துக்கு வீடு தேடி வந்து கூப்பிட்டு போயிருக்கா. நம்ம போய் தானங்க ஆகணும். கண்டிப்பா போய் தான் ஆகணும்.
என்னம்மா யோசிக்கிற லட்சுமி? நம்ம வசந்தியை நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் அவளை இப்படியே நம்ம வீட்டில் வச்சிட்டு இருக்கிறது? என்ன பண்ண சொல்ற? நீங்க தாங்க அவகிட்ட எப்படியாவது பேசி அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். எனக்கு என்னமோ அவ சம்மதிப்பான்னு தோணலம்மா. என்னங்க இது, நீங்களே இப்படி பேசினா எப்படி? வாமா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வசந்தி இன்னும் வரவே இல்லையே? தெரியுமா, இப்பதான் ஃபோன் பண்ணேன். 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னா. அப்படியா? வா உள்ள வா. நான் கேக்குறேனேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. என்னம்மா? இல்ல, வசந்தி ஹாஸ்பிட்டலையும் இப்படிதான் இருக்காளா? எப்படி? என்ன பேசினாலும் சிடு சிடுன்னு எரிஞ்சு விடறா. எது கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ எப்பவும் கேஷுவலா தான் இருப்பா. ஒருவேளை அவ மூடவுட்ல இருக்கும்போது நீங்க பேசிருப்பீங்க, அதனால அவ இப்படி பேசிருக்கலாம். நீங்க இதை பெருசுப்படுத்தாதீங்கம்மா. ஹே ஹாய். ஏய் ரொம்ப சாரி டி, ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. இல்லடி, இப்பதான் 10 நிமிஷம் சரி ஆச்சு. வா வா வா, ரூமுக்கு போலாம் வா. வசந்தி ரேகா இன்னைக்கு வந்திருந்தா. ரொம்ப முக்கியம் பாது. ஏய் நீ வாடி. அம்மா சொன்னதை கேட்டல, காலையில தான் ரேகா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கா. ஒருவேளை நீ இருக்கும்போது அவ வந்திருந்தாலோ, இந்த வீட்டுல நீ இருக்கும்போது உன்னை பார்த்திருந்தாலோ எவ்வளவு பிரச்சனையாயிருக்கும். ஏற்கனவே உன் மேல சந்தேகப்பட்டான்னு சொல்லியிருக்கேன்ல. என்னடி நீ? அதான் நடக்கல. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காகத்தான் நேர்ல வந்தேன். அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? புதுசா நம்ம இயக்கத்துல சேர்ந்தவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்க போறாங்க. கண்டிப்பா நீ இதுல கலந்துக்கணும். இது தலைவரோட உத்தரவு. எனக்கு நீ சொன்னது கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா இது எனக்கு கிடைச்ச அங்கீகாரம். சரி, எப்ப பயிற்சி ஆரம்பிக்க போறாங்க? இது எவ்வளவு நாள் போகும்? நாளைக்கு மறுநாள்ல இருந்து ஆரம்பம். மொத்தம் 10 நாள் நடக்குது. ஆனா நீ இப்பவே என் கூட வரணும். என்னடி இது? நாளைக்கு ரேகாவுக்கு கல்யாணம், இப்ப போய் திருச்சிக்கு கேம்புக்கு போறேங்கிற? ஏன் நான் வரலன்னா அவளோட கல்யாணம் நின்னுடுமா? அதுக்குலடி அவன் நேரம் ஏன் தாலி அடுத்தவளோட கல்யாணத்துக்கு நான் எதுக்கு பல்லு இழிச்சிட்டு வரணும்? இங்க பாரு, நான் வரல, நான் திருச்சிக்கு தான் போறேன். வர 10 நாள் ஆகும். இது ஜஸ்ட் உனக்கு இன்ஃபர்மேஷன் தான். நான் ஒன்னும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, புரிஞ்சுக்கோ. என்னடி? நீலாம்பரி, பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. ஆரத்தி எடுத்துட்டு வா. நீலாம்பரி, சீக்கிரம் வாம்மா. என்னம்மா வா. நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ அண்ணன் நடந்து வர. என்ன நின்றுட்ட? போய் ஆரத்தி எடுப்போ போ.